கர்த்தர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நம் செய்திக்காக நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்தோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். ஒரு சிறு கூட்டமாய் கூடி உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கக்கூடிய கிருபை தந்தீர். அதற்காய் ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல வைக்கிறோம். அடியாளையும் கூட உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிற இயேசப்பா. அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. அது உம்முடைய வார்த்தையா இருக்கணும்ப்பா. அது 100ஆய் 60ஆய் 30ஆய் பலன் கொடுக்க நீங்க கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன். நீர் வெளிப்படுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் சர்வ வல்லமுள்ள தேவனப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்படை. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நாம் சற்று நேரம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிலிப்பியர் 3 அதிகாரம் 20ஆம் வசனம். பிலிப்பியர் 3 அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு அப்படின்னா, எங்க இருக்குதா? பரலோகத்துல இருக்குது. அப்போ அந்த பரலோகத்துல இருக்கிற குடியிருப்புக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆயத்தப்படணும்ல. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த குடியிருப்புக்கு நம்ம போகணும்னா, அந்த குடியிருப்பு எப்படிப்பட்டது? அது யாரால கட்டப்பட்டது? அது எப்படிப்பட்டதா இருக்குது? அப்ப அதுக்கு நம்ம போகணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சற்று ஆராய்ந்து பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். பூமிக்குரிய பூமிக்குரிய கூடாரமாகிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரமவாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆமென். பாருங்க, நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்னா, இந்த பூமிக்குரிய கூடாரத்துல நம்ம இருக்கிறோம்ல. இந்த பூமிக்குரிய கூடாரம் என்ன ஆகும்னா, நம்ம வீடு அழிந்து போகும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், இந்த உலகத்துல நமக்கு வீடு வேணும், ஆஸ்தி வேணும், அந்தஸ்து வேணும், எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பா அது நமக்கு தேவைதான் இல்ல. ஆனா நம்ம அது மேலேயே நோக்கமா இராதபடிக்கு, ஏன்னா அது ஒரு என்ன ஆகும்னா அழிந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தேவனால் கட்டப்பட்ட, யாரால கட்டப்பட்டது? தேவனால கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு. பாருங்க, ஒரு வீடு கட்டப்படணும்னா எதால கட்டப்படும்? இப்ப பூமிக்குரிய நம்ம இருக்கிற நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா அதுக்கு ஒரு கொத்தனார் வேணும், கையாள் வேணும் இல்ல. அதை என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு செங்கலையும் எடுத்து கையால கட்டுவாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற வீடு, அந்த பரலோகத்துல இருக்கிற குடியிருப்பு எப்படிப்பட்டதுன்னா, அது கையால கட்டப்படல. கைவேலை அல்லாத ஒரு நித்திய வீடு. நித்தியம்னா அழிந்து போகாத வீடு. இந்த உலகத்துல இருக்க வீடு, இப்ப ஒரு புயல் வந்துச்சா, இல்ல ஒரு ஃப்ளட் எது வந்தாலும் என்ன செய்யும்? இது அழிந்து போகக்கூடியது இல்ல. இது நிலையானது கிடையாது. அப்போ ஒரு நிலையான ஒரு வீட்டை நம்முடைய தகப்பன் என்ன செய்றாரு? நமக்கு கட்டி வைத்திருக்கிறாராம். அப்ப அந்த வீடு நமக்கு உண்டு என்று நம்ம அறிஞ்சிருக்கோம். இப்ப நம்ம சொல்லுவோம், நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னு நம்ம வாயால ஈஸியா சொல்லிடுறோம். பட் அதுக்கான காரியங்கள நம்ம முயற்சிக்கிறோமா? இப்ப நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் லேண்ட் வாங்குவோம்ல. நமக்கு லேண்ட்னா ஓடி போய் ஒரு இடத்துல வாங்கணும். நமக்கு பிடிச்சமான ஒரு இடத்துல வாங்குவோம். அந்த லேண்ட் என்ன செய்வோம்? பக்கத்துல சர்ச் இருக்கா? ஸ்கூல் இருக்கா? எவ்வளோ காரியங்கள் நம்ம பார்க்குறோம்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த லேண்ட் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, காடு பிடிச்சு போயிருக்கும். இப்பல்லாம் குப்பைய போட்டுடுறாங்க. அப்படி இருக்கும். அப்போ வாங்குனதுக்கு அப்புறம் நம்ம பேர்ல ரிஜிஸ்டர் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன வீடு கட்டுறதுக்கு முன்னால அத கிளீன் பண்றோம். நீட்டா கிளீன் பண்ணி,
அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்றோம், பிளான் பண்றோம்ல. ஃபர்ஸ்ட் பிளான் பண்றோம். இடம் வாங்கின பிறகு பிளான் பண்றோம். எப்படியெல்லாம் அதை கட்டணும், எத்தனை ரூம் வச்சு கட்டணும், என்ன அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்றோம். அந்த இடத்த கிளீன் பண்றோம். நிறைய ப்ராசஸ் நடக்குது இல்ல. அப்புறம் வேலைக்கு ஆட்களை நியமிக்கிறோம். அவங்க அந்த கையால கட்டுறாங்க. கட்டி அதுக்காக நம்ம என்ன செய்றோம், குடியிருக்கோம். அவ்வளவு சந்தோஷப்படுறோம் இல்ல. அது போல நம்ம இந்த உலகத்துல இருக்கிற அந்த வீடு என்ன செய்யுது, அழிந்து போகுது. அழியாத ஒரு நித்திய வீடு நமக்கு பரலோகத்துல நம்முடைய தகப்பன் நம்ம ஒவ்வொருவருக்கும் வச்சிருக்கிறார். அந்த வீட்டை நாம சுதந்திரித்துக் கொள்ள நம்ம என்ன செய்யணுமா, பாத்திரவான்களாய் இருக்கணும். அதுக்கு நாம இன்னைக்கு என்னென்ன தகுதி உடையவர்களா இருக்கணும் இல்ல. இப்போ அந்த லேண்ட் நம்ம பேர்ல ரிஜிஸ்டர் ஆனாதான் நம்மளால கட்ட முடியும்ல. வேற இன்னொருத்தர் இடத்துல நம்ம கட்ட முடியாது. அதே மாதிரி நாமளும் இன்னைக்கு என்ன செய்யணும், ஒரு ரிஜிஸ்டர் செய்யப்பட்டவள நமக்கு கட்டப்பட்டிருக்க வீட்டுல நம்ம தகுதி உடையவர்களாய் மாற்றப்படணும்னா சில காரியங்கள் உடையவர்களாய் நம்ம கண்டிப்பா இருக்கணும். அது என்னென்ன காரியங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ள இதுல சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. 2வது வசனத்துல, இந்த கூடாரத்துல நாம் என்ன செய்றோம், தபித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக்கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களா இருக்கோம். 2 காரியங்கள் உடையவர்களா இருக்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த கூடாரத்துல இருந்துட்டு பல பாரங்களை நம்ம இன்னைக்கு என்ன செய்றோம், சுமந்து தவிக்கிறோம் இல்ல. உலக பிரகாரமா நம்ம பிள்ளைங்களை குறித்து, நம்ம வீட்டை குறித்து, கணவனை குறித்து, பிள்ளைகளை குறித்து, உற்றார் உறவினரை குறித்து, நம்ம நிறைய காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு என்ன செய்றோம், அனுதினமும் நம்ம கவலையால சிக்கி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னவரு, மார்த்தாளை போல இருக்கிறோம். மார்த்தாள் என்ன செய்றாங்க அப்படின்னா, வீட்டுக்கு ஆண்டவரை கூட்டிட்டு வந்தது மார்த்தாள் தான். ஆனா பற்பல கவலைகள்னால வேலைகள் செய்வதில கவலைப்படுறாங்க. ஆனா மரியாள் என்ன செய்றாங்க, ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்துடுறாங்க. எத பத்தியும் கவலைப்படல. அதே மாதிரி நாமளும் என்ன செய்றோம்னா, இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கோம். என்னைக்காவது நம்ம யோசித்து பார்ப்போம். ஒரு நாள் நம்ம யோசிச்சிருவோம். ஐயோ! அந்த பரலோக ராஜ்யம் ஆண்டவர் கட்டப்பட்டு கையில் கையா அவருடைய கைவேலை அல்லாத அந்த நித்திய வீட்டுக்கு போனா நான் என்ன செய்யணும்? கண்டிப்பா நான் போணுமே! அதுக்கான நம்ம ஸ்டெப் எடுக்கணுமே! நான் தகுதியுடையவளா மாற்றப்படணுமான்னு நம்ம கவலைப்படுறோமா? இல்ல. ஆனா நம்ம இந்த உலகத்துல இருந்து பாரம் சுமந்து என்ன செய்றோம்? தவிக்கிறோம். தவிக்கிறோம். ஒரு பக்கம் அந்த தவிப்பும் இருக்கு. ஒரு பக்கம் நமக்கு பரலோகத்துக்கு போணுங்கிற வாஞ்சையும் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? 3ஆம் வசனத்துல பாருங்க. தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்படும். அப்ப நம்ம என்னன்னா தரித்து கொள்ளணும். எதை தரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். பாருங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாகனா அதுக்கு ஈடாக. இப்போ நம்ம ஒரு மணவாளன் எப்படிப்பட்டவரா இருப்பாரு, ஒரு மணவாட்டி அப்படின்னா என்ன சொல்றோம் இல்ல, ஒரு ஃபங்க்ஷன் போறோம், ஒரு திருமணத்துல போகும்போது ஈஸியா எல்லாரும் கண்டுபிடிச்சிடலாம் இல்ல, மணவாளன் யாரு மணவாட்டி யாருன்னு. ஏன் அப்படின்னா அவருடைய ஆடை அலங்காரங்களை வச்சுல, அவங்க ட்ரெஸ்ஸ வச்சு, அவங்க அணிந்திருக்கிற நகைகளை வச்சுதான் இது மணவாளன் இது மணவாட்டின்னு நம்ம அறிந்து கொள்கிறோம் இல்ல. அது போல நம்மளை காண்கிறவளும் நம்ம ஆண்டவருடைய மணவாட்டி ஆண்டவருடைய மணவாளன்ங்கிறத நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கணுமா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வையும் என்ன செய்யணுமா, தரிச்சிருக்கணுமா. அப்ப வஸ்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீதியின் சால்வை. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம், இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 22ஆம் அதிகாரத்துல பரலோக ராஜ்யம் ஒரு கல்யாணம் செய்த வீட்டு எஜமானுக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதுல அந்த கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது. அநேகரை கூப்பிடுறாங்க. அதுல வாசித்தோம் அப்படின்னா சிலவங்க என்ன செய்யறாங்க, வர மனது இல்லாம இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சிலர் அசட்டை பண்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சில திரும்ப பாத்தீங்கன்னா சிலங்க அபாத்திரமா இருந்தாங்களா. உடனே அவர் என்ன செய்யறாருன்னா எஜமான் இருக்கிற நல்லார் பொல்லார் எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்றாரு. அப்ப எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே விருந்து சாலை இப்ப எல்லாராலையும் நிறையப்பட்டிருக்கு.
உடனே எஜமான் என்ன செய்யறாரு, ராஜா வந்து அத பார்வையிட வராரு. வரும்போது அங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த மத்தேயு 22:11 விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசிப்பது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷன் அங்க கண்டு கேக்குறாங்க, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்க எப்படி வந்தா என்று கேட்டா, அதற்கு அவன் பேசாம இருக்கிறான். அப்போ அவனை என்ன சொல்றாங்க, ராஜா உடனே பணிவிடைக்காரரை நோக்கி இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கிற புறம்பான இருளில போடுங்க அப்படின்னு சொல்றது. அப்போ நம்ம வஸ்திரம் இல்ல அப்படின்னா நம்ம எங்க போடப்படுவோம்னா புறம்பான இருளில போடப்படுறோமா. அதனால நமக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா வஸ்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த வஸ்திரத்தை நம்ம தரித்து கொண்டவர்களா இருக்கணும். இன்னொன்னு அந்த நம்ம பார்த்தோம் 2 கொரிந்தியர் 5:3 நிர்வாணிகளாய் காணப்படுறோம் அப்படின்னு. அப்போ வஸ்திரம் இல்ல அப்படின்னா நம்ம எங்க போடப்படுவோம்? அழுகை பற்கடிப்புமான இடத்துல போடப்படுவோம். இன்னொன்னுன்னா ஆண்டவருக்கு முன்பாக நாம எப்படிப்பட்டவர்களா இருப்போம்னா நிர்வாணிகளா இருப்போமா. இன்னைக்கு நம்ம ஆனா நமக்கு தெரியாது. அவர் பார்க்கும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களா அந்த நிர்வாணம் உடையவர்களாய் காணப்படுமா. அதுக்கு வேதத்துல இருந்து பார்க்கும்போது ஆதாம் ஏவாளை நம்ம பார்க்கலாம். 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, எல்லாம் உண்டாக்கிட்டு என்ன செய்யறாரு, அவங்ககிட்ட சொல்றாரு ஏதேன் தோட்டத்துல வச்சுட்டு, இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா கனியும் புசிக்கலாம், ஒரே ஒரு கனியை என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல என்ன செய்யுது, சர்ப்பம் வந்து ஏவாள்கிட்ட கேக்குது, தோட்டத்திற்கு நடுவில் இருக்க விருட்சங்களை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கும் அதை தொடாம வேண்டாம் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லுது. அது சர்ப்பம் கேக்குது. ஃபர்ஸ்ட் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:1 தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். பாருங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் வசனத்துல அந்த சர்ப்பம் எவ்வளவு அழகா கேக்குது பாருங்க. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு கேக்குது. இல்ல சகல கனி. அப்பதான் ஏவாள் சொல்றாங்க, இல்ல நாங்கள் தோட்டத்துல விருட்சங்களை கனிகளை புசிக்கலாம், ஆனா நடுவுல இருக்கிற கனியை என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார் அப்படின்னா. பட் அது சர்ப்ப சொல்லுது இல்ல, நீங்க இதை புசிக்கும் நாள்ல உங்க கண் திறக்கப்படும், அப்படி நீங்க நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீங்க அப்படின்னு ஒரு ஆசை உண்டாக்குறான். உடனே அந்த ஸ்திரீ ஆனாலும் அந்த கனியை பாக்குறா, அது புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கு என்று கண்டு அதை புசித்து தன் புருஷனுக்கு கொடுக்குறான். பாருங்க, அவங்க 2 பேரும் சாப்பிட்ட உடனே அங்க என்ன ஆகுதுன்னா கண் திறக்கப்படுது. திறக்கப்பட்ட உடனே அவங்க என்ன செய்றாங்க, 7ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கட்சிகளை உண்டு. அப்போ அதுக்கு முன்னால அவங்களுக்கு என்ன தெரியல, தாங்க நிர்வாணியா இருக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அந்த கனியை புசித்த உடனே அவங்க கண் திறக்கப்பட்ட உடனே என்னது நிர்வாணின்னு தெரியுது. அப்ப அங்க ஆண்டவர் என்ன செய்றாரு, பகல் குளிர்ச்சியான வேலையில என்ன செய்றாரு, உலா வரும்போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறாங்க. சத்தத்தை கேட்டோன்னா 2 பேரும் என்ன செய்றாங்க, தோட்டத்தை விருட்சங்களுக்குள்ள ஒளித்து கொள்கிறாங்க. அப்போ கர்த்தர் ஆதாமை கூட்டு கேட்கிறார், நீ எங்க இருக்கிற அப்படின்னா, நான் 10ஆம் வசனம் சொல்றான், அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்துல கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்போ அந்த கனியை புசிக்க வேண்டாம்னு விலக்கி வச்சிருந்த புசித்தனால அங்க நிர்வாணிங்கிறத தான் அறிந்து கொள்றாரு. அதனால இப்ப தேவனை விட்டு என்ன செய்றாங்க, ஒளித்து கொள்கிறார்கள். அப்போ நம்மளும் இன்னைக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற காரியங்கள், அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இதெல்லாம் தரிக்கல அப்படின்னா நாமளும் என்ன செய்வோம்னா, ஆண்டவருடைய பார்வைக்கு நிர்வாணியால காணப்பட்டு ஒழிக்கப்பட்டவர்களாய் நாம காணப்பட்டோம். அப்பேற்பட்ட சூழ்நிலை நமக்கு வராதபடிக்கு இது எதனால நடந்துச்சுன்னா, அங்க பாவம் செய்யறாங்கல்ல, அந்த கீழ்ப்படிதல் இல்லாததுனால அங்க என்ன செய்யுது, அவங்களுக்கு அந்த நிர்வாணம் அவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி நாமளும் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாய் அந்த நிர்வாணிகளாய் நாமளும் காணப்படாதபடிக்கு அந்த வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாய் இருக்கணும். ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்தவர்களாய்
நீதியின் சால்வை தரிக்கப்பட்டவர்களாய் இருக்கணும். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி தரித்து கொள்ளணும், நீதியின் சால்வை எப்படி உடுத்து கொண்டவர்களாய் இருக்கணும் அப்படின்னா, நம்ம ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அடுத்த வசனம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே என்ன செய்யணுமா, அறிக்கையிடக்கூடியவர்களா இருக்கணுமா. அனுதினமும் நம்ம என்ன செய்யணும், அறிக்கையிடணும். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நம்ம என்ன செய்வோம், ரட்சிக்கப்படுவோம். அதே மாதிரி இன்னொரு ரோமர் 10:13 சொல்லுவது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லுது. அப்போ அவரை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம எல்லாரும் சில பிரேயர் மீட்டிங்ல கேட்பாங்க பாஸ்டர்ஸ், ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு. ஏன்னா அவர் நம்ம ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார்ல, அவருடைய ரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யிருக்கோம், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவரை தொழுது கொள்ளுகிறோம். அப்ப அவரை கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்ப ரட்சிப்பை நாம் என்ன செய்யறோம், பெற்றுக்கொண்டு இருக்கோம். அதை பெற்றது மட்டுமில்ல, அதை என்ன செய்யணும், காத்து கொள்ளணும். மத்தேயுல சொல்லப்படுது 10ஆம் அதிகாரத்துல, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவன் தான் என்ன செய்வானா ரட்சி. அப்ப நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை என்ன செய்யணும், காத்து கொள்ளணும். அப்ப எப்படி காத்து கொள்றது, நம்ம அனுதினமும் நம்ம வாயினால கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை நாம என்ன செய்யணும், அறிக்கை இடக்கூடியவர்களாய் இருக்கணுமா. அதுக்குதான் நம்ம அந்த சபையில என்ன செய்றோம், விசுவாச பிரமாணம் நம்ம சொல்றோம் இல்ல, அறிக்கை இடுகிறோம்ல, அதான் அறிக்கை இடுதல். இப்ப வேதத்துல சொல்லப்படுது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, ஒன்றியவன் 4:15 இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். அப்போ இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று நம்ம என்ன செய்யணும், அறிக்கை செய்யக்கூடியவர். அனுதினம் நம்ம என்ன செய்யணும், அறிக்கை செய்யும் போது செய்கிறவன் எவனும் அவனுக்கு தேவன் நினைத்திருக்கிறான், அவனும் அவன் நிலைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அனுதினமும் நம்முடைய வாயினால நமக்காக நம்ம அறிக்கையிடக்கூடியவர்களா இருக்கணும். எனக்காக வந்தார் இந்த உலகத்திற்கு வந்து, என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய அக்கிரமங்களுக்காக சிலுவை சுமந்து என்னை மீட்டு எடுத்திருக்கிறார் என்று நம்ம என்ன செய்யணும், அறிக்கையிட சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, மரித்தோர்ந்து எழுப்பான உன் இருதயத்துல விசுவாசித்தால் ரட்சிக்க. விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விசுவாசத்தோடு நம்ம அறிக்கை செய்யும் போது நம்ம நாள்தோறும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருப்போம். அதுக்கப்புறம் நீதி உண்டாகி இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசம் நம்முடைய இருதயத்துக்குள்ள அந்த விசுவாசம் உடையவர்களாய் நாம காணப்படணும். அந்த ஆபிரகாமுக்கு சொல்லப்படும், ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் என்ன செய்றான், சாராளுடைய கற்பம் செத்து போனதுன்னு நினைச்சு அதை குறித்து எண்ணாமல் விசுவாசத்துல நம்பிக்கையோட வல்லவனானான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்போ நம்மளும் என்ன சொன்னா, அனுதினமும் அந்த விசுவாசத்துல நம்பிக்கையுடையவர்களாய் ஆபிரகாம் வல்லவனா ஆனது போல, இப்போ நம்ம இப்போ பாத்தீங்கன்னா, ஒரு முடியல அப்படின்னு டாக்டர்கிட்ட போனோம்னா டாக்டர் சொல்லிடுவாங்க. சில டாக்டர் என்னன்னா, ஒண்ணும் இல்ல உங்களுக்கு சரியாயிரும், பரவாயில்ல கவலைப்படாதீங்க. சிலவங்க சொல்லுவாங்க பயங்கட்டும், உங்களுக்கு அப்படி இருக்கு, இது அப்படியே ஆயிரும் அப்படி ஆயிரும். அந்த சொல்ற இதுலயே நம்ம என்ன செய்றோம், பயந்து போயிடும், பயம் வந்துரும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த எபிரு மகள் வந்து என்ன செய்யறா அப்படின்னா, முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டு கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, வாரேன்னு சொல்லிட்டு போறாரு. போன இடையில ஒரு சம்பவம் நடக்கு பாருங்க. 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இவ்வளோ செலவழிச்சிட்டாங்க. அவங்க விசுவாசத்தை பாருங்க. ஜஸ்ட் ஆண்டவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டா போதும்னு நினைக்கிறாங்க. தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும்னு மனசுல என்றாங்க. அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிற ஆண்டவர் தருவாருன்னு சொல்றோம்.
கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா நம்முடைய அவிசுவாசம் காணப்படுது இல்ல. அப்போ அந்த ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் பாக்குறாரு. அந்த கூட்டத்திலே அவ்வளோ பேர் நெருக்கி தள்ளுறாங்க. அந்த தொட்டா போதும் எனக்கு சுகம் கிடைக்கும். அப்போ ஆண்டவர் அப்பேற்பட்ட விசுவாசத்தை நம்மள இன்னைக்கு என்ன செய்றாரு, எதிர்பார்க்கிறாரு. அங்க வல்லமை வெளிப்படுது. யார் என்ன தொட்டதுன்னு கேட்கிறாரு. உடனே அந்த ஸ்திரீ வந்தோடனே நீ விசுவாசித்த அவருடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் என்ன செய்றாரு, பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு, சொல்றாரு. வியாதி நீங்கி சுகப்படுறாரு, படுத்த சுகம் கிடைக்குது அவளுக்கு அந்த நிமிடமே. அப்போ அடுத்த செய்தி வருது, என் வீர மகள் என்ன மரித்து போனாருங்கிற செய்தி வருது. நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிருன்னு. இன்னைக்கு நம்மளும் அநேக காரியங்களை குறித்து என்ன செய்யறோம், பயம் வந்துருது. பயம் வந்தோம்னா அந்த விசுவாசம் நம்மளை விட்டு என்ன செய்யுது, விலகி போயிடும். அதனால நம்ம எதுக்கும் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அந்த இருதயத்துல நமக்கு விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் எனக்கு செய்வாரு, கண்டிப்பா என்னுடைய காரியம் நடக்கும், எனக்கு இதை செய்து தருவாரு. என்னுடைய தகப்பன் ஆபிரகாம் பாருங்க, வல்லவனானான். அது போல நம்மளும் வல்லவர்களாய் காணப்படணும் விசுவாசத்துல. அது அவருக்கு நீதியா எண்ணப்பட்டது போல நமக்கும் என்ன செய்யணும், நீதி காணப்படணும். அப்போ அதை அனுதினமும் நம்ம என்ன செய்யணும், காத்து கொள்ளணும். அனுதினம் அவரை குமாரன் என்று அறிக்கை இடும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த யாரெல்லாம் அறிக்கையிட்டு அனுதினம் அவரை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை இட்டுட்டு இருக்கிறோமோ, அவங்க மேல உங்களுக்குள்ள என்ன செய்யறாரா, தேவன் நிலைத்து இருக்கிறாராம். தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். அந்த நிலைத்திருக்கிறதுனால என்ன காரியங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவளினும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். பாருங்க, அப்போ நம்ம ஆண்டவர் அன்னுதினமும் அறிக்கையிட்டு அவரை தொழுது கொள்ளும் போது ரட்சிக்கப்படுகிறோம். அன்னுதினமும் அந்த ரட்சிப்பை நம்ம காத்து கொண்டவர்களாய் இருக்கணும். அந்த வஸ்திரம் நமக்கு தரிக்கப்பட்டவர்களாய் காணப்படணும். அந்த வஸ்திரம் நம்மகிட்ட இருக்கணும். ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது நம்ம நிர்வாணிகளாய் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம அந்த வஸ்திரம் உடையவர்களாய் நாம இருக்கணும். அடுத்தது நம்ம அந்த நீதி, அந்த விசுவாசம் உடையவர்களாய் நாம காணப்படணும். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னா நம்ம இடத்துல அந்த விசுவாசம் இருந்தாதான் அவரால் என்ன செய்யணும், செய்ய முடியும். அதனால அந்த விசுவாசம் உடையவர்களாய் நம்ம அந்த நீதி உடையவர்களாய் காணப்படணும். அப்போ நம்ம அறிக்கை செய்து வரும்போது நமக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா, நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் நிலைத்து நிற்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அப்ப நிலைத்து இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, கனி கொடுக்கிறவர்களாய் நாம நினைச்சிரோம், மாற்றப்படுறோம். அப்போ ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் என்ன செய்யறானா, மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்ப நான் கனி கொடுக்கணும், நான் இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கும் போது என்னால செய்ய முடியாது. நம்ம அவருக்குள்ள நிலைத்திருந்தா, அவரு நமக்குள்ள இருக்கும் போதுதான் நம்ம என்ன செய்வோமா, கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம். அப்போ ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் நம்ம என்ன ஆகப்படுவோம்னா, வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போமா. அப்போ அந்த கனி இல்லாத வாழ்க்கை நம்மகிட்ட காணப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம்னா, அக்கினியில போடப்படுறோம். அப்ப அந்த அந்த ரட்சிப்புங்கிறத சால்வை நம்ம தரித்து கொண்டவர்களாய் நீதி நம்மிடத்துல காணப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள என்ன வருது, கனி வருது. அப்போ கனி இருந்துச்சுன்னா, நம்ம கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது என்ன ஆகுதுன்னா, 8ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார்கள், எனக்கு சீஷராய் மாற்றப்படுறாமா. அப்ப ரட்சிப்பு வருது, நீதியின் சால்வை தரிக்கப்பட்ட அடுத்து என்னது, கனி ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ளே வருது. இப்ப நான் கனி கொடுக்கிறவளா இருக்கணும் முடியாது. பிதா இந்த தேவனால மட்டும்தான், நம்மளால ஒண்ணும் செய்யப்படாது. அவருக்குள்ள நம்ம நிலைத்து இருக்கும் போதுதான் நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றப்படுறோம். அப்ப அந்த கனியை பார்க்கும்போது யார் மகிமைப்படுறான்னா, அங்க பாருங்க, பிதா மகிமைப்படுறாரு. அடுத்து நம்ம என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். நம்ம பாருங்க, சீஷராய் மாற்றப்படுறோம்.
அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. அப்ப அதற்கு நம்ம என்ன செய்யணும்? தகுதியுடையவர்களாய் இருக்கணும். இந்த தகுதிகளை பெற்றுக்கொள்ளும் போது நாம எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம்னா, நிர்வாணிகளாய் நாம காணப்பட மாட்டோம். அப்போ அந்த கனியான வாழ்க்கை, அதே மாதிரி பாருங்க, இந்த மத்தேயுல சொல்லப்படும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல ஒரு இது பாருங்க, ஆண்டவர் வந்து இன்னைக்கு ஆண்டவர் எதை எதிர்பார்க்கணும்னா கனி எதிர்பார்க்கிறாரு. நம்ம கனி உடையவர்களாய் காணப்படணும். பாத்தீங்கன்னா அந்த 7ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அப்படின்னு இருக்கு. பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிற என்னை அதில் பிரவேசிப்பதில்லை. அது பாத்தீங்கன்னா, அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தா உன் நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உன் நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உன் நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம். அப்போது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரை என்னை விட்டு அகன்று போக என்று அவர்களுக்கு சொல்லுவேங்கிறாரு. அதுக்கு முந்தின வசனம் நம்ம பார்க்கும்போது 20ஆம் வசனம், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்ப கனி இல்லாம இருந்தோம்னா நம்ம இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நம்ம கனி கொடுக்கும் போது பிதா மகிமைப்படுகிறாரு. நம்ம ஒரு சீஷராகவும் மாற்றப்படுறோம். அப்ப கனி இல்ல அப்படின்னா நம்மளை அறியேன் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அப்போ அந்த குடியிருப்பு, பரலோகத்துல இருக்க குடியிருப்புக்கு போனா அப்போ ரெட்வின் வஸ்திரம் உடையவர்களா இருக்கணும். அந்த நீதி சால்வை, விசுவாசத்தில் தரித்து கொண்ட பிள்ளைகள் விசுவாசம் உடையவர்களாய் காணப்படணும். அப்புறம் என்னன்னா கனி ரொம்ப ரொம்ப முக்கியம். கனி இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. அப்புறம் இதுல அடுத்தது 2 கொரிந்தியர் 5:4 சொல்லப்படுகிறது, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வை களைந்து போடவென்று விரும்பாமல். நம்ம இன்னைக்கு விரும்புறோமா? ஐயோ, அனுதினம் நம்ம ஜெபிக்கிறோம், எல்லாமே பண்றோம், ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கோம். பட் என்ன செய்யறோம்னா, அந்த போர்வை நம்ம என்ன செய்யறோம்? களைந்து போட மாட்டேங்கிறோம். இல்ல, ஆண்டவர் என்ன நடத்துவாரு. ஆனா சொல்றோம், பட் திரும்பவும் என்ன செய்யுது? அனுதினமும் அந்த கவலை பாரத்தினால நம்ம நடந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்னா, உலக பிரகாரமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு கவலைப்பட்டுட்டு பாரம் சுமந்து தவித்துட்டு இருக்கோம். அந்த கவலைங்கிற பாரத்தை, இந்த உலக பிரகாரமான உள்ள காரியங்கள், அந்த போர்வை என்ன செய்யறோம்? களைந்து போட மாட்டேங்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள பார்க்கும்போது நம்ம வேதத்துல பார்க்கோம். மார்க் 10ஆம் அதிகாரத்துல பர்திமேயுன்னு ஒரு குருடர் இருக்கிறாரு பாருங்க. அவரு என்ன செய்றாரு? ரோட்ல இருந்து என்ன செய்றாரு? பிச்சை கேட்டிருக்கிறாரு. மார்க் 10ஆம் அதிகாரத்துல 47ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது, இயேசு வருகிறான்னு கேள்விப்பட்டு அவரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்றாரு, கூப்பிடுறாரு. அவரை பேசாம இருக்கும்படி அநேகர் என்ன செய்றாங்க? அதட்டுறாங்க. ஆனா அவர் என்ன செய்றாரு? முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுறாரு. இன்னும் அதிகமா என்ன செய்றாரு? கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னே இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்றாரு. அவங்க அந்த குருடனை என்ன செய்றாங்க? அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறாரு என்று சொன்னாங்க. அதுல 50ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். மார்க் 10:50. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். பாருங்க, ஆமென். பாருங்க, அவன் என்ன செய்றான்னா, அவனை அழைத்து, திடன்கள் எழுந்து அழைக்கிறார் என்றார்கள். இயேசு அழைக்கிறார்னு. உடனே அவன் தன்னை என்ன செய்யறான்? மேல் வஸ்திரத்தை எரிந்து விடுறான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பெக்கருக்குள்ள ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம டாக்டர் அப்படின்னா ஒயிட் கலர் கோட்டு போட்டிருந்தாங்கன்னா டாக்டர் அப்படின்னு சொல்றோம். காக்கி ட்ரெஸ் போட்டா ஒருத்தருக்கும் அந்த யூனிஃபார்ம் பார்த்தோன்னா நம்ம அடையாளம் தெரியுது இல்ல. அப்ப அவன் தன்னுடைய அந்த அழுக்கு வஸ்திரத்தை என்ன செய்யறான்? எரிந்து போட்டுட்டு இயேசுவின் இடத்துல வரானாம். அது போல அந்த அழுக்குங்கும் போது பாவ வாழ்க்கை. அப்ப நம்ம ஆண்டவரிடத்துல வரணும்னா நம்ம அதை எரிந்து போடணும். அப்போ கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நம்மளை விட்டு என்ன செய்யணும்? எரிந்து போட்டுட்டு வர்றான். அதோட வரல பாருங்க, அந்த அழுக்கோட வரல, அதை எரிந்து போட்டான் அப்படின்னு இருக்கு. அப்ப ஏசு அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்ய வேண்டிய இருக்கான்னா, அவன் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படிங்கிறல்ல. அங்க ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறாரு. அப்போ அதே மாதிரி நம்மளும்
அவன் வஸ்திரத்தை எரிந்து போட்டு ஆண்டவர் இடத்துல வந்தான். அப்ப நம்மளும் இந்த உலக பிரகமான சில போர்வைகள் நம்மளை அழுத்தி கொண்டிருக்கோம். நம்ம ஆண்டவரை விட்டு விளைவிக்கக்கூடிய காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படுமா, அவைகள் எல்லாவற்றையும் நம்ம நினைச்சணும் எரிந்து போட்டுறணும். இது எல்லாவற்றையும், ஏன்னா நம்ம உண்டாக்கின தகப்பன் இல்ல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோசத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பியர் 4:6 சொல்லப்படுது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் அப்படின்னு இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அந்த போர்வையை நம்ம என்ன செய்யறோம், களைந்து போட மாட்டோம். அப்போ ஆண்டவரிடத்துல வரும் அந்த போர்வைகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யிட்டு களைந்து போட்டு அந்த வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டவர்களாய், நீதி உடையவர்களாய், கன்னி உடையவர்களாய் அவருடைய பாத்துல நாம என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு ஆண்டவர் விரும்புறாரு. அப்போ பாருங்க, நம்ம இன்னைக்கு அந்த போர்வை தரித்துட்டே ஆண்டவரை என்ன செய்யறோம், கூப்பிட்டுட்டே இருக்கிறோம். அப்ப அதான் அதுல சொல்லப்படுகிறது, இந்த கூடாரத்துல இருக்க நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று என்ன செய்யறாம விரும்புறாமா. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவன். அதற்காக நம்மளை என்ன செய்யறாரு, ஆயத்தப்படுத்துறாரு. இன்னைக்கு நம்ம வாசித்த ஆமோஸ் 4:12 கூட உன் தேவனை சந்திக்கும்படி நம்ம என்ன செய்யணுமா, ஆயத்தப்படணும். அப்போ இதற்கு நம்ம என்ன செய்யறாரு, ஆயத்தப்படுத்துறாரு. எதற்காக ஆயத்தப்படுத்துறார், அந்த கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்துல நமக்கு இருக்குது. அந்த வீட்டுக்கு நாம ஒவ்வொருவரும் செல்ல நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்படக்கூடியவர்களா இருக்கணும். அப்ப ஆயத்தப்படணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்முடைய காணப்படுகிற போர்வை களைந்து படணும். நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய முன்பாக நிர்வாணிகளாய் நம்ம என்ன செய்யணும், ஒருபோதும் காணப்படக்கூடாது. அனுதினமும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய், வாயினால் அறிக்கையிடக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்யணும். இந்த இளைய குமாரன் கூட பார்க்கலாம், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தூரதேச தகப்பனை விட்டு போயிடுறாரு. அப்புறம் பன்றிக்கு கொடுக்குற தவிடு கூட என்ன செய்யல, அவருக்கு கிடைக்கல. அப்புறம் அவருக்கு புத்தி தெளிந்த உடனே என்ன செய்யறாரு, வராரு. தகப்பனே, பரத்துக்கு விரோதமா உமக்கு பாவம் செய்து நம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுற நான் பாத்திரம் நல்ல அப்படின்னு உடைய குழிக்கல் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு தகப்பன்ட்ட வராரு. தகப்ப கட்டி பிடிச்சு முதல்ல கொடுக்கப்படுறது என்னன்னா வஸ்திரம். அப்போ வஸ்திரம் நமக்கு கண்டிப்பா என்ன செய்யணும், முக்கியமானது. அது மாதிரி வெளிப்படுத்தல் 3:3 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:3 ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். அடுத்த 4:5 ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசைப்படுத்தாத சில பேர் சரதையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆமென். பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அப்போ ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கொண்டு என்ன செய்யணுமா, மனந்திரு. இன்னைக்கு எவ்வளவு சத்தியங்கள் கேட்கிறோம்ல. அதான் ஆண்டவர் எப்பவுமே அவரு நிறைய ஓமைகள் சொல்லிட்டு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அநேக காரியங்களை, அநேக சத்தியங்களை நம்ம கேட்போம். இன்னைக்கு சற்று நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், உலக பிரகாரமான கவலைகள் நம்மளை அழுத்தி கொண்டு இருக்கிறதா, நம்ம எப்படிப்பட்ட ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், அந்த கைவேலை அல்லாத அந்த நித்திய வீட்டுக்கு நான் பாத்திரமனா இருக்கிறேனா அப்படின்னு நம்ம சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நம்ம என்ன செய்யணுமா, மனம் திரும்பணும். நம்ம ஆண்டவரே, நம்ம இன்னைக்கு சத்தியம் கேட்கப்படுறது, நம்ம அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தரிக்கணும், விசுவாசம் உடையவர்களா இருக்கணும், நீதி சால்வை தரிக்கப்பட்டவர்களாய் காணப்படணும். அது அனுதினமும் அவரை அறிக்கையிட்டு அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு நம்ம அந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்படணும். அவருக்கு சீஷராய் நம்ம காணப்படணும். ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது நான் நிர்வாணியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சணும், நினைக்கும் போது நம்ம நினைத்து மனம் திரும்பும் போது அவர் சொல்றாரு, தங்கள் வஸ்திரங்களை அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அப்ப அந்த வெண் வஸ்திரம் கொடுக்கப்படுது.
அடுத்து ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன்னு சொல்றாரு. பாருங்க, நம்ம நாமம் சொல்லப்படும். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், இப்ப ஒரு காம்படிஷன் நடக்குதுன்னா நிறைய பேர் சேருவாங்க இல்ல, அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாரும் ஆவலா எதிர்பார்ப்பாங்க. அங்க நேம் வாசிக்கப்படும் போது எல்லாருடைய நேமும் வாசிக்கப்படாது இல்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 பிரைஸ் தான் கொடுப்பாங்க. அப்போ யோசித்து பாருங்க, அந்த 3 பேருக்கும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கல்ல. இப்போ ஒரு 50 பேர் இருக்கலாம், 50 பேர்ல 3 பேர் அப்படிங்கும் போது செலக்ட் ஆனாங்க அப்படின்னா எவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்கல்ல. அப்ப நாமளும் ஆண்டவருடைய பாதத்துல அவரு கூட நடக்கணும். அப்ப அந்த அந்த ரெட்ஷிப் உடையவர்களாய், விசுவாசத்துல நிலைத்து கொண்டவர்களாய், கண்ணி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்கும்போது இந்த வெண் வஸ்திரம் நமக்கு தரிக்கப்பட்டு அவரோடு கூட நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம மாற்றப்படுறோம். அதே மாதிரி ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவருடைய தூதர் முன்பாக அவன் நாமத்தை அறிக்கையிடுவாராம். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளும் போது அந்த குடியிருப்புல கைவேலையில்லாத அந்த நித்திய வீட்டுக்கு நம்ம என்ன செய்வோம்னா அதுக்கு தகுதியுடையவர்களாய், அதுக்கு அந்த வீட்டுக்கு செல்லக்கூட தகுதியுடையவர்களாய் மாற்றப்படுவோம். நம்ம பாக்குறோம் மத்தேயு 25 அதிகாரத்துல 10 கன்னிகைகளை குறிச்சு பாக்குறோம். 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. அதுல அந்த 25ஆம் அதிகாரம் மத்தேயு 25ல 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அப்படி அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தால் கதவும் அடைக்கப்பட்டதாம். அப்ப நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு ஆயத்தப்படணும் இல்ல. என்ன விளக்கு வச்சிருந்தாங்க, நெருப்பு வச்சு எல்லாமே தீவட்டி எடுத்துட்டு போயிருந்தாங்க. பட் அது எண்ணெய் இல்ல இல்ல. எண்ணெய் பக்கத்துல மத்தவங்கள்ட்ட கேக்குறாங்க, அவங்க சொல்றாங்க எங்களுக்கு போதபடிக்கு நீங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு. அதுக்குள்ள மணவாளன் வந்துட்டாரு, ஆயத்தமா இருந்தவங்க போனாங்க, கதவு அடைக்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய குடியிருப்பும் பரலோகத்துல இருக்கு. அதற்காக நம்ம பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கப்பட்டது நம்ம அது எதிர்பார்த்து ஆயத்தமா இருந்து எதிர்பார்த்து அவருக்காய் காத்து இருக்கிற கூடிய பிள்ளைகளாய் நாம மாற்றப்படுறோம். ஏன்னா அவரு எப்போ வருவாரு என்னன்னு சொல்ல முடியாது. அப்போ அதற்கு நம்ம ஆயத்தம் உடையவர்களா இருக்கணும். அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் மணவாளன் வந்த உடனே அவரோடு கூட போனாங்க, கதவு அடைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க, தட்டுறாங்க மத்தவங்க என்ன வாங்கிட்டு. அதற்கு அவரு ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யா உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும், அறியேன் என்று நம்மளை சொல்லி விடாதபடிக்கு, நம்ம அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு போய் விடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த நித்தியமான அவர் கொடுக்கப்பட்ட அந்த வீட்டுக்கு நாம என்ன செய்யணும், போகக்கூடியவர்களாய், அதற்கு நம்ம பாத்திரவான்களா இருக்கணும். அதனாலதான் நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்தில் இருக்கு. இன்னைக்கு அநேகர் பார்க்கும்போது, வெளியே பார்க்கும்போது, ஐயோ பிள்ளைங்க கவனிக்கல, எனக்கு வீடு இல்ல, நிறைய ஆர்ஃபனேஜ் எல்லாம் பார்க்கும்போது பிள்ளைங்க எப்படி கொண்டு விட்டுட்டாங்களே, இந்த மாதிரி நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த காரியங்களுக்காக இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், கவலைப்பட்டிருக்கோம். நம்ம கவலைப்படவே தேவையில்லை. நமக்குன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு, கைவேலை இல்லாத ஒரு நித்தியமான வீடு, அழகான தேவனால கட்டப்பட்ட, எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் இல்ல. இன்னைக்கு ஆஸ்தி ஐசம் பிதாக்கள் வைக்க சுதந்திரம். இன்னைக்கு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு வீடை கட்டி வைக்கும்போது அந்த பிள்ளை எவ்வளவு சந்தோஷப்படுது இல்ல. என் தகப்பன் எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்தையும் சொல்லுவோம், எங்க அப்பா எனக்கு வீடு தந்தாருன்னு இவ்வளவு சந்தோஷமா நம்ம சொல்லுவோம்ல. அந்த சந்தோஷம் அழிந்து போயிடும். ஆனா நம்மை உண்டாக்கின, நம்ம அனைவரையும் உண்டாக்கின நம்முடைய தகப்பன் நமக்கு ஒரு வீட்டை என்ன செய்யறாரு, ஆயத்தப்படுத்தி கட்டி வச்சிருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு போக நாம என்ன செய்யணும், தகுதி. ஏன்னா தகப்பன் என்ன செய்வாரு, தன்னுடைய பிள்ளைக்கு தான் கொடுப்பாரு. இல்ல பக்கத்துல இருக்கிற பிள்ளை நல்லா பேசுது, நல்லா இருக்குது, அது கொடுக்க மாட்டாரு. என்னன்னா தன்னுடைய சாயல் தரிக்கப்பட்ட தன்னுடைய ரத்தம் தன்னுடைய பிள்ளைக்கு தான் அந்த வீட்டு. அதே மாதிரி நம்முடைய தகப்பனொன்னு நம்ம ஒவ்வொருவரும் அந்த கைவேலை இல்லாத நித்திய வீட்டுக்கு நம்ம சுதந்திரவாளியா இருக்கணும். அதுக்கு நம்ம ஆயத்தப்படக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். அதனால இன்னைக்கு வாசிக்க, தேவனை சந்திக்க ஆயத்தப்படணும். அந்த வீட்டுல ஆயத்தப்படக்கூடிய பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொருவரும் காணப்படணும். அதுக்காக அந்த ரெட்ஷிப்பை வஸ்திரம் தரிக்கப்பட்டு நீதியின் சால்வையுடையவர்களாய் நம்ம கன்னி உடைய பிள்ளைகளாய் மாற்றப்படும் போது அந்த வீட்டுக்கு நம்ம போக தகுதியுடையவர்களாய் இருப்போம். அப்பேற்பட்ட பாக்கியத்தை
அவர்தான் நமக்கு தாராரு. இதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. அதற்கு நாம தகுதியுடையவர்களாய் மாற்றப்படுவோம். நம்ம ஒருபோதும் அவர் முன்பா நிர்வாணிகளா இல்லாதபடிக்கு ஆதாம் ஒழித்து கொண்டான்ல ஆண்டவர் வரும்போது பாருங்க, அதுக்கு முன்னால அவங்களுக்கு அந்த இது தெரியல, கண் திறக்கப்படுது. அப்ப கண்ணு நம்ம வேதத்தை சொல்வது உன் கண் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது. 6ஆம் அதிகாரம் 22 கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கு. இப்படி உன்னில வெளிச்சம் இருளா இருந்தால் இருள் எவ்வளவு அதிகமா இருக்குப்பா. அப்ப இருள்ல இருக்கிற பிள்ளைகளாய் நாம இல்லாதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டவர்களாய் இல்ல ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தகுதியுடைய பிள்ளைகளாய் நம்ம ஒருபோதும் நிர்வாணின்னு நம்ம நின்று விடாதபடிக்கு ஆதாம் ஏவாள் ஒழித்து கொண்டது போல நம்ம ஒழித்து விடாதபடிக்கு நம்ம தைரியத்தோட தகப்பன்ற வீட்டுக்கு போக ஆயத்தப்படக்கூடியவர்களா இருப்போம். அப்பேற்பட்ட பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்தருவாராக. அதற்கு நம்ம தகுதியுடையவர்களா இருப்போம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த குடியிருப்புக்காக நான் செல்லணும். அதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து இந்த கூடாரத்துல நாம தவித்து நம்ம பாரம் சுமக்கிற அந்த பாரத்தை எல்லாம் விட்டு விடுவோம். அவர் கொடுக்கிற அந்த நித்திய வீட்டுக்கு தகுதியுடையவர்களாய் மாற்றப்படுவோம். அதற்கு ஆயத்தப்படுவோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரலோகத்தின் பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம்ப்பா. நீ தந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த பூமிக்குரிய கூடாரத்துல நாங்க தவித்து ஆண்டவரே சோஸ்திராப்பா. தகப்பனே, பாரம் சுமந்து இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த போர்வையை நாங்க களைந்து போடக்கூடியவர்களாய் காணப்படணும் ஆண்டவரே. ஒருபோது உம்முடைய பார்வைக்கு நிர்வாணிகளாய் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய், நீதியை தரித்து கொண்ட பிள்ளைகளாய், விசுவாசத்துல நிலைத்து கொண்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே. தகப்பனே, கன்னியுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே, நீர் கனியை எதிர்பார்க்க கன்னியுடைய பிள்ளைகளாய் இருந்து ஆண்டவரே. தகப்பனே, நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவரே, அந்த பரலோக குடியிருப்புக்கு நாங்க ஆயத்தப்படணும் ஆண்டவரே. தகப்பனே, கதவு ஒருபோது அடைக்கப்பட்டு விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் அதில் பிரவேசிக்கணும். புத்தியுள்ள கன்னிகைகள் ஆண்டவரே, நீர் வரும்போது ஆயத்தப்பட்டு அந்த வீட்டுக்குள் பிரவேசித்தது போல நாங்கள் பிரவேசிக்க கூடியவர்களா எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. அதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க இசப்பா. உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோப்பா. உமக்கு சீஷராய் இருக்கணும்ப்பா. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமைக்கே செலுத்துறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.